ரெண்டே பேருக்கு இடையில தான் போட்டியே. ஒன்று ChatGPT, இன்னொன்று நானும் ChatGPT கிட்ட ஒரு கவிதை சொல்லு அப்படின்னு கேட்டேன். உன்னை பார்த்த அந்த நொடி இதயம் என்னிடம் இல்லை. நீ அருகில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் என் உலகம் எப்போதும் நீதான். சேர்ந்து வாழவில்லை என்றாலும் உன்னை நேசித்த என் காதல் மட்டும் என்றும் அழியாது. நல்லா இருக்குல்ல? இப்போது என்னோட டன், நானும் கவிதை சொல்கிறேன். மாலை நேரம், மணியோ 5. காத்திருந்தேன் அந்த கடற்கரையில், அவள் வரவில்லையே என்ற கவலையில். நேரமும் கடந்து கொண்டு தான் இருந்தது, நிமிடமும் வருடங்களானது போல் ஒரு உணர்வு. என் மனமோ அவளை அழைத்து கொண்டு தான் இருந்தது. அழைத்தது என் மனம் மட்டுமல்ல, அந்த அலைகளும் தான். அரை மணி நேரமாகியும் அவளை காணவில்லை. இருந்தும் நான் அசரவில்லை. கண் மூடி திறந்து பார்த்தேன், கண்ணெதிரே அவள். ஏன் இவ்வளவு நேரம் என்றேன், பதில் ஏதும் இல்லை. அவள் கண்களிலிருந்து நீரை பார்த்ததும் கலங்கியது என் மனம். ஏனென்றேன், என்னை மறந்துவிடு என்றாள். நான் இறந்து விடுவேன் என்று உனக்கு தெரியாதா என்றேன். பதில் ஏதும் கூறாமல் மெழுகென உருகிய அவள் கண்ணீர் என் கைப்பட என்னை கைவிட்டு சென்றாள். தொலைவில் ஒரு புள்ளியாய் அவள் மறையும் வரை நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். என்னை ஒரு முறையாவது திரும்பி பார்க்க மாட்டாளா என்று. வேதனையில் அந்த ஆழ்கடலை அடைந்தேன். அந்த அலைக்கடலுக்கு என்னை அர்ப்பணித்தேன். 1/4 மணி நேரம் கழித்து கரையெங்கும் காகங்கள் சுற்றி திரிந்த அந்த நொடிகள். எங்கிருந்தோ வந்த அவள் என்னை கண்டு கட்டி இணைத்து கதறினாள். என்னை மன்னித்து விடு என்று கூறி. ஆறுதல் கூறக்கூட முடியவில்லையே, என் ஆன்மா என் கையில் இல்லையே. இருந்தும் முன்னருகே என்றும் உனக்காக நான் இருப்பேன்.